நேத்து மாமா பேசினதுல இருந்து நீங்க இன்னும் எதுவுமே சொல்லல. நைட்டு டின்னர் கூட சாப்பிடல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலமா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வருஷ கணக்கா ஒருத்தர ஒரு காரணத்துக்காக வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு உறுத்துது தமிழ். அம்மா, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இப்படி இருந்தேனா நீங்க எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் மனசு விட்டு பேசு, அழு, கோவப்படு, அவங்க தரப்பு நியாயத்தை கேளுன்னு சொல்லுவீங்க. இப்ப அதுதாம்மா நான் உங்களுக்கு சொல்றேன். போங்கம்மா, போய் உங்க பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசுங்க. இத்தனை வருஷம் தேக்கி வச்சிருந்த உங்க கோவத்தை அழுகையால கொட்டி தீர்த்துருங்க. அப்பயும் உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா உங்க பொண்ணு 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கலாமா? அவங்கள பேச விட்டு என்ன எதுன்னு கேட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். ஏன்னா இந்த மாதிரி பிரிஞ்ச பல குடும்பத்துல வில்லனா இருக்கிறது மனுஷனோட சூழல் மட்டும்தாமா. அவங்களோட சிச்சுவேஷனை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஜனாமா. இதுக்கப்புறமும் உங்க மனசுல உங்க பொண்ணு மேல இருக்கிற கோவத்தை மிச்சம் வச்சிடாதீங்க. மொத்தமா தூக்கி வெளியே போட்டுருங்க. போதுமா இந்த பிரிவு? 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க பொண்ணு ஜனாமா. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் பெத்த பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்கு எங்களால எந்த ஆபத்தும் வரலமா. உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லிருக்காங்க, பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. ஜெயராணியை சந்திக்க ஏற்பாடு பண்ண. சின்னம்மா, நிஜமாவா சொல்றீங்க? மா, என்னம்மா அப்படி உட்காரு. இல்ல தமிழ், அம்மாக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாரு. கிளம்பிட்டாங்களான்னு கேளு. இப்பதானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ண. நீயும் தானே பார்த்த. வந்துட்டு இருக்காங்கம்மா, வருவாங்கம்மா. அடிக்கடி போன் பண்ணா டென்ஷன் ஆவாங்கல்ல. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு தமிழ். நிஜமாவே என்ன மகளா ஏத்துப்பாங்களா? என்ன முழுசா மன்னிச்சிட்டாங்களா? மன்னிச்சிட்டாங்கம்மா. ஏமா நீ இவ்ளோ சந்தேகப்படுற? நீ தப்பே பண்ணாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இத்தனை வருஷமா இந்த குடும்பம் பிரிஞ்சிருந்திருக்கு. என் தமிழ், அம்மா என்ன ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீதான் என் பொண்ணுன்னு சொல்லிடலாம்ல. சொல்லிடலாமா? அது ஜனம்மாக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்ல. தமிழ், இப்படி ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் முடியும்னு நான் நினைக்கவே இல்லடி. எல்லாமே எங்க அண்ணனாலதான். எங்க அண்ணன் முன்னாடியே கண்ணு முடிச்சிருந்தா இதெல்லாம் எப்பவோ தீர்ந்திருக்கும். சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் உன்னை என் மகளா ஏத்துக்கிறேன். நீ நீ இப்பவே என் மகளா நம்ம வீட்டுக்கு வரலாம். என்னோட திரும்ப சேர்ந்து வாழலாம். நான்
நான் உன் பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன். இனிமே அவங்களுக்கு எல்லாமுமா நான் இருக்கேன். இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்குன்னு உனக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது நீ ஏன் தனியா கஷ்டப்படணும்? ஆ? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அம்மா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஐயோ அம்மா, உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் சாகிறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மன்னிச்சிட மாட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசிட மாட்டீங்களான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தம்மா. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு இது போதுமா? இதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? உடனே நான் போய் என் பிள்ளைங்க கிட்ட. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கல்லம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. நீ உன் புருஷனை